வெல்கம் டு தி சேனல் அனாட்டமி இன் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அல்னாவோட அட்டாச்மெண்ட்ஸ். அல்னா மேலே மொத்தம் 18 ஸ்ட்ரக்சர்ஸ் அட்டாச் ஆகுது. அதில் 10 ஆரிஜின் ஆகிற மசில், 3 இன்சர்ட் ஆகிற மசில், 5 லிகமெண்ட்ஸ். ஸோ இன்சர்ட் ஆகிற மசில், ஆரிஜின் ஆகிற மசில், லிகமெண்ட்ஸ் இது எல்லாமே சேர்த்து அல்னா மேலே மொத்தம் 18 ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. அல்னாவோட அட்டாச்மெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி, எந்த ஒரு போனோட அட்டாச்மெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடியும் அந்த போனோட பேசிக் அனாட்டமி நம்மளுக்கு கிளியராக புரிஞ்சிருந்தா தான் அட்டாச்மெண்ட்ஸ் கன்ஃபியூஷன் இல்லாமல் புரியும். அல்னாவோட பேசிக் அனாட்டமி நான் ஏற்கனவே செப்பரேட்டாக டீட்டெயில்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ நான் அட்டாச்மெண்ட்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி சிம்பிள் அந்த அனாட்டமியை ஜஸ்ட் ஒரு ரிவைஸ் பண்ணுறேன். இங்கே கேட்ச் பண்ண முடியலைன்னா அங்கே போய் ஒரு தடவை பேசிக் அனாட்டமி கிளியராக பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த அட்டாச்மெண்ட்ஸ் ஈஸியாக புரியும். ஸோ இது அல்னா போன். அல்னா போனோட அப்பர் எண்டு நம்ம பார்க்க போகிறோம். அப்பர் எண்டில் இது ட்ராக்லியர் நாட்ச். ஸோ அப்பர் எண்டோட மேலே ஹூக் ஷேப்பில் இருக்கிற இது ட்ராக்லியர் நாட்ச். லேட்ரல் சைடில் இருக்கிற இந்த சின்ன நாட்ச் ரேடியல் நாட்ச். இது அல்னாவோட அப்பர் எண்டில் இருக்கிற 2 நாட்ச். இந்த ட்ராக்லியர் நாட்ச் ஹியூமரஸோட ட்ராக்லியா போன் கூட ஆர்டிகுலேட் ஆகி எல்போ ஜாயிண்ட்டை ஃபார்ம் பண்ணும். இந்த ரேடியல் நாட்ச் ரேடியஸோட ஹெட் கூட ஆர்டிகுலேட் ஆகி சுப்பீரியர் ரேடியோ அல்னார் ஜாயிண்ட்டை ஃபார்ம் பண்ணும். ஸோ 2 ப்ராசஸ் இருக்கு. இது ஓலிக்ரெனான் ப்ராசஸ். மேலே இருக்கிற இது ஓலிக்ரெனான் ப்ராசஸ், முன்னாடி இருக்கிற இது கொரோனாய்ட் ப்ராசஸ். ஸோ இதுதான் அல்னாவோட 2 ப்ராசஸ். அல்னாவோட ஓலிக்ரெனான் ப்ராசஸ்க்கு 5 சர்ஃபேஸ் இருக்குது. முன்னாடி இருக்கிறது ஆன்டீரியர் சர்ஃபேஸ், மேலே இருக்கிறது சுப்பீரியர் சர்ஃபேஸ், லேட்ரல் சைடில் இருக்கிறது லேட்ரல் சர்ஃபேஸ், மீடியல் சைடில் இருக்கிறது மீடியல் சர்ஃபேஸ், பின்னாடி இருக்கிறது பொஸ்டீரியர் சர்ஃபேஸ். ஸோ 5 சர்ஃபேஸ் என்னென்ன? பொஸ்டீரியர் சர்ஃபேஸ், சுப்பீரியர் சர்ஃபேஸ், ஆன்டீரியர் சர்ஃபேஸ், லேட்ரல் சர்ஃபேஸ் அண்ட் மீடியல் சர்ஃபேஸ். அடுத்தது கொரோனாய்ட் ப்ராசஸ். கொரோனாய்ட் ப்ராசஸ்க்கு 4 சர்ஃபேஸ் இருக்கு. மேலே இருக்கிறது சுப்பீரியர் சர்ஃபேஸ், இது சுப்பீரியர் சர்ஃபேஸ். முன்னாடி இருக்கிற இது ஆன்டீரியர் சர்ஃபேஸ், லேட்ரல் சைடில் இருக்கிற இது லேட்ரல் சர்ஃபேஸ், மீடியல் சைடில் இருக்கிற இது மீடியல் சர்ஃபேஸ். இந்த கொரோனாய்ட் ப்ராசஸ்க்கு பொஸ்டீரியர் சர்ஃபேஸ் கிடையாது. பொஸ்டீரியர் சர்ஃபேஸ் இருக்கிறது இது ஃபுல்லாகவே ஓலிக்ரெனான் ப்ராசஸ். இப்போ என் கை தொடுற இடம் எல்லாமே ஓலிக்ரெனான் ப்ராசஸ். ஸோ கொரோனாய்ட் ப்ராசஸ்க்கு பின்னாடி சர்ஃபேஸ் கிடையாது. ஸோ மேலே இருக்கிறது சுப்பீரியர் சர்ஃபேஸ், லேட்ரல் சைடில் இருக்கிறது லேட்ரல் சர்ஃபேஸ், மீடியல் சைடில் இருக்கிறது மீடியல் சர்ஃபேஸ், முன்னாடி இருக்கிறது ஆன்டீரியர் சர்ஃபேஸ். இதுதான் கொரோனாய்ட் ப்ராசஸோட 4 சர்ஃபேஸ். கொரோனாய்ட் ப்ராசஸோட ஆன்டீரியர் சர்ஃபேஸில் கீழே ஒரு ரஃப் சர்ஃபேஸ் இருக்கும். அதுக்கு பேர் அல்னார் டியூப்ராசிட்டி. ஸோ ஆன்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் கொரோனாய்ட் ப்ராசஸில் இருக்கிற ரஃப் டியூப்ராசிட்டிக்கு பேர் அல்னார் டியூப்ராசிட்டி. கொரோனாய்ட் ப்ராசஸோட லேட்ரல் சர்ஃபேஸ் 2 பார்ட்டாக டிவைட் ஆகிருக்கும். மேலே இருக்கிற பார்ட் தான் ரேடியல் நாட்சை ஃபார்ம் பண்ணும். ரேடியல் நாட்ச்க்கு கீழே ஒரு ட்ரையாங்குலர் பார்ட் இருக்கும். இந்த ட்ரையாங்குலர் பார்ட்டோட பொஸ்டீரியர் மார்ஜினை நம்ம சூப்பினேட்டார் கிரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ஆன்டீரியர் சைடில், இது ஆன்டீரியர் சர்ஃபேஸ், அதனால இது ஆன்டீரியர் மார்ஜின். இது கொரோனாய்ட் ப்ராசஸோட லேட்ரல் சர்ஃபேஸோட ஆன்டீரியர் மார்ஜின். இது கொரோனாய்ட் ப்ராசஸோட லேட்ரல் சர்ஃபேஸோட பொஸ்டீரியர் மார்ஜின். இந்த பொஸ்டீரியர் மார்ஜினுக்கு இன்னொரு பேர் சூப்பினேட்டார் கிரெஸ்ட். இந்த ரீஜன்லேருந்து சூப்பினேட்டார் மசில் ஆரிஜின் ஆகிறதுனால இதுக்கு பேர் சூப்பினேட்டார் கிரெஸ்ட். ஸோ அல்னாவோட அப்பர் எண்ட் பார்த்தாச்சு. அல்னாவோட லோவர் எண்ட் பார்க்க போகிறோம். அல்னாவோட லோவர் எண்டில் இது ஸ்டைலாய்ட் ப்ராசஸ். இது அல்னாவோட ஹெட். அல்னாவோட லோவர் எண்டில் இந்த 2 பார்ட் தான் ஸ்டைலாய்ட் ப்ராசஸ், அல்னாவோட ஹெட். அடுத்தது நம்ம ஷாஃப்டை பார்க்க போகிறோம். அல்னாவோட ஷாஃப்ட்க்கு 3 பார்டர், 3 சர்ஃபேஸ் உண்டு. 3 பார்டர் என்னென்னா ஆன்டீரியர் பார்டர், பொஸ்டீரியர் பார்டர் அண்ட் லேட்ரல் பார்டர். அல்னார் டியூப்ராசிட்டிக்கு ஆன்டீரியர் சைடில் ஆரம்பித்து ஹெட் ஸ்டைலாய்ட் ப்ராசஸோட மீடியல் சைடில் முடிகிறது ஆன்டீரியர் பார்டர். ஸோ இது ஆன்டீரியர் பார்டர். அடுத்தது லேட்ரல் பார்டர். கொரோனாய்ட் ப்ராசஸோட லேட்ரல் சர்ஃபேஸோட அந்த ட்ரையாங்கிளோட எபெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிறது லேட்ரல் பார்டர்.
ஹெட்டோட லேட்ரல் சைடில் முடியும் இந்த லேட்ரல் பார்டர். ஸோ இந்த ரெட் கலர் லைன் லேட்ரல் பார்டர். அடுத்தது அல்னாவோட பொஸ்டீரியர் பார்டர். ஓலிக்ரினான் ப்ராசஸோட பொஸ்டீரியர் சர்ஃபேஸ் ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கும். அந்த ட்ரையாங்குலர் ஷேப்போட எபெக்ஸில் இருந்து ஸ்டார்ட் ஆகி ஸ்டைலாய்ட் ப்ராசஸோட பேஸில் முடிகிறது பொஸ்டீரியர் பார்டர். ஸோ இது பொஸ்டீரியர் பார்டர், இது லேட்ரல் பார்டர், இது ஆன்டீரியர் பார்டர். அடுத்தது அல்னாவோட சர்ஃபேஸ் பார்க்க போகிறோம். அல்னாக்கு 3 சர்ஃபேஸ் இருக்கு. ஆன்டீரியர் பார்டருக்கும் லேட்ரல் பார்டருக்கும் நடுவில் இருக்கிறது ஆன்டீரியர் சர்ஃபேஸ். இது ஆன்டீரியர் பார்டர், இது லேட்ரல் பார்டர். இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது ஆன்டீரியர் சர்ஃபேஸ். கொரோனாய்ட் ப்ராசஸோட ஆன்டீரியர் சர்ஃபேஸும் ஷாஃப்டோட ஆன்டீரியர் சர்ஃபேஸும் சேம். அடுத்தது பொஸ்டீரியர் பார்டர். லேட்ரல் பார்டருக்கும் பொஸ்டீரியர் பார்டருக்கும் நடுவில் இருக்கிறது பொஸ்டீரியர் சர்ஃபேஸ். ஸோ லேட்ரல் பார்டருக்கும் பொஸ்டீரியர் பார்டருக்கும் நடுவில் இருக்கிறது பொஸ்டீரியர் சர்ஃபேஸ். அடுத்தது மீடியல் சர்ஃபேஸ். ஆன்டீரியர் பார்டருக்கும் பொஸ்டீரியர் பார்டருக்கும் நடுவில் இருக்கிறது மீடியல் சர்ஃபேஸ். ஓலிக்ரினான் ப்ராசஸோட மீடியல் சர்ஃபேஸும் ஷாஃப்டோட மீடியல் சர்ஃபேஸும் ஒன்றா இருக்கும். அப்படி கொரோனாய்ட் ப்ராசஸோட ஆன்டீரியர் சர்ஃபேஸும் ஷாஃப்டோட ஆன்டீரியர் சர்ஃபேஸும் ஒன்றா இருக்கும். ஸோ அல்னாவோட பேசிக் அனாட்டமி பார்த்தாச்சு. இப்போ அல்னாவோட அட்டாச்மெண்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம அல்னாலேருந்து ஆரிஜின் ஆகிற மசில்ஸை பார்த்து முடிக்க போகிறோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சூப்பினேட்டா மசில். நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, கொரோனாய்ட் ப்ராசஸோட லேட்ரல் சர்ஃபேஸ் 2 பார்ட்டாக இருக்கும். அதோட அப்பர் பார்ட் ரேடியல் நாட்ச், லோவர் பார்ட்டில் ஒரு ட்ரையாங்குலர் சர்ஃபேஸ் இருக்கும். அந்த ட்ரையாங்குலர் சர்ஃபேஸோட பொஸ்டீரியர் மார்ஜினை நம்ம சூப்பினேட்டார் கிரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சூப்பினேட்டார் கிரெஸ்ட் அண்ட் அதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த ட்ரையாங்குலர் பார்ட் இங்கேருந்து ஆரிஜின் ஆகுறது தான் சூப்பினேட்டா மசில். ஸோ கொரோனாய்ட் ப்ராசஸோட லேட்ரல் சர்ஃபேஸில் கீழ் பார்ட்டில் இருக்கிற அந்த ட்ரையாங்குலர் ரீஜன் அண்ட் சூப்பினேட்டார் கிரெஸ்ட் இதிலேருந்து ஆரிஜின் ஆகுறது சூப்பினேட்டா மசில். அடுத்து பார்க்க போகிற மசில் ஃப்ளெக்ஸா டிஜிட்டோரம் சூப்பர்ஃபிஷியாலிஸ். ஃப்ளெக்ஸா டிஜிட்டோரம் சூப்பர்ஃபிஷியாலிஸ் மசில் கொரோனாய்ட் ப்ராசஸோட ஆன்டீரியர் சர்ஃபேஸில் மீடியல் சைடில் இருக்கிற ஒரு டியூபர்லேருந்து ஆரிஜின் ஆகும். ஸோ இது கொரோனாய்ட் சர்ஃபேஸ், கொரோனாய்ட் ப்ராசஸ். இந்த கொரோனாய்ட் ப்ராசஸோட அப்பர் மீடியல் சர்ஃபேஸ்லேருந்து ஆரிஜின் ஆகுறது தான் ஃப்ளெக்ஸா டிஜிட்டோரம் சூப்பர்ஃபிஷியாலிஸ். கொரோனாய்ட் ப்ராசஸ் கூட லேட்ரல் சைடில் தான் ரேடியல் நாட்ஸ் இருக்கும். மீடியல் சைடில் எந்த ஒரு ஸ்ட்ரக்சரும் இருக்காது. ஸோ கொரோனாய்ட் ப்ராசஸோட லேட்ரல் சைடில் தான் ரேடியல் நாட்ஸ் இருக்கும். அப்படிங்கிறதுனால லேட்ரல் சைடு மீடியல் சைடு கன்ஃபியூஷனே நம்மளுக்கு வேண்டாம். லேட்ரல் சைடில் இருக்கிறது தான் ரேடியல் நாட்ச். ஸோ இதுதான் லேட்ரல் சைட். ஸோ கொரோனாய்ட் ப்ராசஸோட மீடியல் மார்ஜன், அப்பர் மீடியல் மார்ஜனில் இருக்கிற டியூபர்லேருந்து ஆரிஜின் ஆகிறது ஃப்ளெக்ஸா டிஜிட்டோரம் சூப்பர்ஃபிஷியாலிஸ் மசில். அடுத்து பார்க்க போகிறது ப்ரொனேட்டா டெரிஸ் மசில். ப்ரொனேட்டா டெரிஸ் மசில் கொரோனாய்ட் ப்ராசஸோட மீடியல் மார்ஜினோட லோவர் பார்ட்லேருந்து ஆரிஜின் ஆகுது. இது ஃபுல்லாக கொரோனாய்ட் ப்ராசஸோட மீடியல் மார்ஜன். கொரோனாய்ட் ப்ராசஸோட மீடியல் மார்ஜினோட அப்பர் பார்ட்டில் இருக்கிற டியூபர்கிளிருந்து ஃப்ளெக்ஸா டிஜிட்டோரம் சூப்பர்ஃபிஷியாலிஸ் ஆரிஜின், மீடியல் மார்ஜினோட லோவர் பார்ட்டில் இருந்து ப்ரொனேட்டா டெரிஸ் மசில் ஆரிஜின். ஸோ அடுத்து பார்க்க போகிறது ஃப்ளெக்ஸா டிஜிட்டோரம் ப்ரொஃபண்டஸ். ஸோ இந்த ஃப்ளெக்ஸா டிஜிட்டோரம் ப்ரொஃபண்டஸ் தான் அல்னா மேலேருந்து ஆரிஜின் ஆகிற பெரிய மசில். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஓலிக்ரினான் ப்ராசஸோட மீடியல் சர்ஃபேஸ் அப்படியே போஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் ஷாஃப்ட் கூட கண்டினியூவஸ். ஸோ நான் ஓலிக்ரினான் ப்ராசஸோட மீடியல் சர்ஃபேஸை தடவுனா நான் கீழே போகும்போது அப்படியே ஷாஃப்டோட பொஸ்டீரியர் சர்ஃபேஸில் என்னை கொண்டு போய் விட்டுடும். ஸோ இது ஷாஃப்டோட பொஸ்டீரியர் சர்ஃபேஸ். அதோட அப்பர் எண்டில் இருக்கிறது ஓலிக்ரினான் ப்ராசஸோட மீடியல் சர்ஃபேஸ். இது ஓலிக்ரினான் ப்ராசஸோட மீடியல் சர்ஃபேஸ், இது கொரோனாய்ட் ப்ராசஸோட மீடியல் சர்ஃபேஸ், இது ஷாஃப்டோட பொஸ்டீரியர் சர்ஃபேஸ். ஸோ இந்த ஃப்ளெக்ஸா டிஜிட்டோரம் ப்ரொஃபண்டஸோட ஒரிஜின் ஓலிக்ரினான் ப்ராசஸோட மீடியல் சர்ஃபேஸோட லோவர் பார்ட், கொரோனாய்ட் ப்ராசஸோட மீடியல் சர்ஃபேஸ்,
ஷாஃப்டோட posterior surface அண்ட் ஷாஃப்டோட anterior surface. இது ஷாஃப்டோட anterior surface, இது posterior surface. ஷாஃப்டோட anterior and posterior surface coronoid process ஓட medial and olecranon process ஓட medial surface. இது full regionல இருந்து origin ஆகிறது flexor digitorum profundus muscle. ஷாஃப்டோட upper 3/4 இருந்து origin ஆகுது. ஸோ ஷாஃப்டை நான் 4 பார்ட்டாக டிவைட் பண்ணிட்டா அதில் மேலே இருக்கிற 3 பார்ட்லேருந்து ஆரிஜின் ஆகிடும் இந்த மசில். கீழே இருக்கிற 1 பார்ட்டை விட்டுட்டு மேலே இருக்கிற 3 பார்ட்லேருந்து ஆரிஜின் ஆகுது இந்த ஃப்ளெக்ஸார் டிஜிட்டோரம் ப்ரொஃபண்டஸ். அடுத்து பார்க்க போகிறது ஃப்ளெக்ஸா கார்பே அல்னாரிஸ் அண்ட் எக்ஸ்டென்சார் கார்பே அல்னாரிஸ். இந்த ரெண்டு மசிலும் ஒரு அப்போனியூரோசிஸ்லேருந்து ஆரிஜின் ஆகுது. இது olecranon process. olecranon process ஓட medial side இது. olecranon process ஓட lateral side இது. olecranon process ஓட medial side and shaft ஓட posterior borderல ஒரு ligament like ஒரு structure இருக்கும். அதுக்கு பேர் அப்போனியூரோசிஸ். இந்த அப்போனியூரோசிஸ்ல இருந்து ரெண்டு மசில் ஆரிஜின் ஆகும். நான் சொன்ன flexor carpi ulnaris and extensor carpi ulnaris இந்த அப்போனியூரோசிஸ்ல இருந்து தான் ஆரிஜின் ஆகும். அந்த அப்போனியூரோசிஸ் எங்கே அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா olecranon ப்ராசஸோட மீடியல் சர்ஃபேஸ் அண்ட் ஷாஃப்டோட posterior border. ஷாஃப்டோட posterior border olecranon ப்ராசஸோட மீடியல் சைடில் அப்படியே அட்டாச் ஆயிருக்கும் இந்த அப்போனியூரோசிஸ். இந்த அப்போனியூரோசிஸ்ல இருந்து தான் இந்த ரெண்டு மசிலும் ஆரிஜின் ஆகும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஃப்ளெக்ஸார் டிஜிட்டோரம் ப்ரொஃபண்டஸ் மசிலும் இந்த அப்போனியூரோசிஸில் வந்து அட்டாச் ஆகிடும். இந்த அப்போனியூரோசிஸ்ல இருந்து தான் அந்த மசிலும் ஆரிஜின் ஆகுது. அந்த அப்போனியூரோசிஸ் தவிர இந்த ஃபுல் சர்ஃபேஸ்ல இருந்தும் ஆரிஜின் ஆகும். ஆனால் ஃப்ளெக்ஸார் கார்பே அல்னாரிஸ் அண்ட் எக்ஸ்டென்சார் கார்பே அல்னாரிஸ் மசில் ஜஸ்ட் இந்த அப்போனியூரோசிஸ்ல இருந்து மட்டும்தான் ஆரிஜின் ஆகும். அடுத்து பார்க்க போகிறது ப்ரோனேட்டார் குவாட்ரேட்டஸ் மசில். அல்னாவோட ஷாஃப்டோட ஆன்டீரியர் சர்ஃபேஸில் கீழே ஒரு ஆப்ளிக் லைன் இருக்கும். ஸோ இதுதான் கொரோனாய்ட் ப்ராசஸோட ஆன்டீரியர் சர்ஃபேஸ். இது ஷாஃப்டோட ஆன்டீரியர் சர்ஃபேஸ். இந்த ஷாஃப்டோட ஆன்டீரியர் சர்ஃபேஸோட லோவர் பார்ட்டில் ஒரு ஆப்ளிக் லைன் இருக்கும். இந்த ஆப்ளிக் லைனை நம்ம ஆப்ளிக் ரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆப்ளிக் ரிட்ஜில் இருந்து ஆரிஜின் ஆகிறது தான் ப்ரோனேட்டார் குவாட்ரேட்டஸ் மசில். ஸோ இதுதான் ப்ரோனேட்டார் குவாட்ரேட்டஸ். ஸோ அடுத்து பார்க்க போகிறது அப்டக்டார் போலசிஸ் லாங்கஸ். அல்னாவோட ஷாஃப்டோட posterior surface இது. posterior surfaceோட lateral partலேருந்து 3 மசில் ஆரிஜின் ஆகும். மீடியல் பார்ட் எம்டியாக இருக்கும். lateral partலேருந்து 3 மசில் லைனாக ஆரிஜின் ஆகும். அதில் அப்பரில் மேலே ஆரிஜின் ஆகிறது தான் அப்டக்டார் போலசிஸ் லாங்கஸ். ஸோ இதுதான் அப்டக்டார் போலசிஸ் லாங்கஸ் மசில். அடுத்து பார்க்க போகிறது எக்ஸ்டென்சார் போலசிஸ் லாங்கஸ். சேம் ஷாஃப்டோட posterior சர்ஃபேஸோட லேட்ரல் பார்ட்டில் லைனாக 3 மசில் ஆரிஜின் ஆச்சுல, அதில் மேலேருந்து ஆரிஜின் ஆனது அப்டக்டார் போலசிஸ் லாங்கஸ், நடுவில் ஆரிஜின் ஆகிறது எக்ஸ்டென்சார் போலசிஸ் லாங்கஸ், கீழே இருந்து ஆரிஜின் ஆகிறது எக்ஸ்டென்சார் எண்டசிஸ். ஸோ எக்ஸ்டென்சார் எண்டசிஸும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஆரிஜின் ஆகிற 10 மசில்ஸ் எங்கேருந்து ஆரிஜின் ஆகுதுன்னு பார்த்தாச்சு. நான் அந்த 10 ஆரிஜின் ஆகிற மசில்ஸையும் லைனாக ரிவைஸ் பண்ணுறேன். ஸோ இது சூப்பினேட்டா மசில், இது ஃப்ளெக்ஸார் டிஜிட்டோரம் சூப்பர்ஃபிஷியாலிஸ், இது ப்ரோனேட்டா டீரிஸ், அண்ட் இது ஃப்ளெக்ஸார் டிஜிட்டோரம் ப்ரொஃபண்டஸ், அண்ட் இந்த அப்போனியூரோசிஸ்ல இருந்து ஃப்ளெக்ஸார் கார்பே அல்னாரிஸ் அண்ட் எக்ஸ்டென்சார் கார்பே அல்னாரிஸ், அண்ட் கீழே இருக்கிற இந்த ஆப்ளிக் பார்ட்ல இருந்து ப்ரோனேட்டார் குவாட்ரேட்டஸ். பொஸ்டீரியர் சைடோட இந்த 3 மசில் தான் அப்டக்டார் போலசிஸ் லாங்கஸ், எக்ஸ்டென்சார் போலசிஸ் லாங்கஸ் அண்ட் எக்ஸ்டென்சார் எண்டசிஸ். அல்னால இருந்து ஆரிஜின் ஆகிற 10 மசில்ஸும் நம்மளுக்கு இப்போ கிளியர். ஸோ அடுத்தது இன்சர்ட் ஆகிற மசில்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ட்ரைசெப்ஸ் பிரேக்கியை. olecranon ப்ராசஸோட சுப்பீரியர் சர்ஃபேஸ் இது.
ஆலிக்ரினான் ப்ராசஸோட சுப்பீரியர் சர்ஃபேஸோட ஆன்டீரியர் பார்ட்டை விட்டுட்டு பொஸ்டீரியர் பார்ட்டில் இந்த ட்ரைசெப்ஸ் மசில் இன்சர்ட் ஆகுது. ஸோ ஆலிக்ரினான் ப்ராசஸோட சுப்பீரியர் சர்ஃபேஸோட பொஸ்டீரியர் பார்ட்டில் ட்ரைசெப்ஸ் பிரேக்கியி மசில் இன்சர்ட் ஆகுது. இதான் ட்ரைசெப்ஸ் பிரேக்கியி மசிலோட இன்சர்ஷன். அடுத்து பார்க்க போகிறது பிரேக்கியாலிஸ் மசிலோட இன்சர்ஷன். இந்த பிரேக்கியாலிஸ் மசில் கொரோனாய்ட் ப்ராசஸோட ஆன்டீரியர் சர்ஃபேஸ் அண்ட் அங்கே இருக்கிற அல்னார் டியூப்ரோசிட்டி இந்த ரீஜன்லேருந்து இன்சர்ட் ஆகுது. இந்த ரீஜனில் இன்சர்ட் ஆகுது. கொரோனாய்ட் ப்ராசஸோட ஆன்டீரியர் சர்ஃபேஸ் வித் அல்னார் டியூப்ரோசிட்டி இன்சர்ட் ஆகிறது பிரேக்கியாலிஸ் மசில். ஸோ அடுத்து பார்க்க போகிறது ஆன்கோனியஸ் மசில். இந்த ஆன்கோனியஸ் மசில் ஆலிக்ரினான் ப்ராசஸோட பொஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஷாஃப்டோட பொஸ்டீரியர் சர்ஃபேஸோட அப்பர் பார்ட்டில் இன்சர்ட் ஆகுது. இது ஷாஃப்டோட பொஸ்டீரியர் சர்ஃபேஸ், இது ஷாஃப்டோட பொஸ்டீரியர் சர்ஃபேஸோட அப்பர் பார்ட், இது ஆலிக்ரினான் ப்ராசஸோட பொஸ்டீரியர் சர்ஃபேஸ். ஸோ ஆன்கோனியஸ் மசிலோட இன்சர்ஷன் ஆலிக்ரினான் ப்ராசஸோட பொஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஷாஃப்டோட பொஸ்டீரியர் சர்ஃபேஸோட அப்பர் பார்ட்டில் இன்சர்ட் ஆகுது. ஸோ இன்சர்ட் ஆகிற 3 மசில்ஸை பார்த்து முடிச்சாச்சு. ஆலிக்ரினான் ப்ராசஸோட பொஸ்டீரியர் சர்ஃபேஸில் சுப்பீரியர் சர்ஃபேஸோட பொஸ்டீரியர் பார்ட்டில் ட்ரைசெப்ஸ் மசில், கொரோனாய்ட் ப்ராசஸோட ஆன்டீரியர் சர்ஃபேஸ்லேயும் அல்னார் டியூப்ரோசிட்டிலையும் பிரேக்கியாலிஸ் மசில், ஆலிக்ரினான் ப்ராசஸோட பொஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஷாஃப்டோட பொஸ்டீரியர் சர்ஃபேஸோட அப்பர் பார்ட்டில் ஆன்கோனியஸ் மசில். ஸோ அடுத்து பார்க்க போகிறது லிகமெண்ட்ஸ். 5 லிகமெண்ட்ஸ் இருக்கு. அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஆப்ளிக் கார்ட். இந்த ஆப்ளிக் கார்ட் கொரோனாய்ட் ப்ராசஸோட லோவர் பார்ட்டில் இருக்கிற அல்னார் டியூப்ரோசிட்டியோட லேட்ரல் சைட்லேருந்து ஒரிஜின் ஆகும். லேட்ரல் சைடில் அட்டாச் ஆகிருக்கும் இந்த லிகமெண்ட். ஸோ இங்கே க்ரீன் கலரில் நான் மார்க் பண்ண இருக்கிறதா ஆப்ளிக் லிகமெண்ட். கொரோனாய்ட் ப்ராசஸோட அல்னார் டியூப்ரோசிட்டிக்கு லேட்ரல் சைட்லேருந்து அட்டாச் ஆகிருக்கும் இந்த ஆப்ளிக் லிகமெண்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆனுலார் லிகமெண்ட். சுப்பீரியர் ரேடியல் நாட் ஜாயிண்டில் இந்த ரேடியல் நாட்ஸில் வந்து உட்கார்ற ரேடியஸோட ஹெட்டை இப்படி ரப்பர் பேண்ட் போட்டு கட்டின மாதிரி பிடிச்சு வச்சிருக்கிற லிகமெண்ட் தான் ஆனுலார் லிகமெண்ட். இந்த ஆனுலார் லிகமெண்ட்டோட அட்டாச்மெண்ட் ரேடியல் நாட்ஸோட 2 மார்ஜின்லேயும் இருக்கும். லேட்ரல்ஸ் 2 ஆன்டீரியர் மார்ஜின் அண்ட் பொஸ்டீரியர் மார்ஜின், இந்த 2 மார்ஜின்லேயும் இந்த ஆனுலார் லிகமெண்ட் அட்டாச் ஆகிருக்கும். இங்கேருந்து அட்டாச் ஆகி இப்படி ரவுண்டாக இருக்கும் அந்த லிகமெண்ட். அந்த ரவுண்டுக்குள்ளே தான் ரேடியஸோட ஹெட்டு போய் செட் ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எல்போட கேப்சுலார் லிகமெண்ட். எல்போட கேப்சுலார் லிகமெண்ட் ட்ராக்லியர் நாட்ஸோட மார்ஜினில் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ ட்ராக்லியர் நாட்ஸோட மார்ஜினில் இருக்கிற இது ஃபுல்லாக எல்போ ஜாயிண்ட்டோட கேப்சுலார் லிகமெண்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அல்னார் கொலேட்ரல் லிகமெண்ட். அல்னார் கொலேட்ரல் லிகமெண்ட் அல்னாவோட ஸ்டைலாய்ட் ப்ரோசஸில் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அல்னாவோட ஸ்டைலாய்ட் ப்ரோசஸோட பேஸில் அட்டாச் ஆகிருக்கிறது தான் அல்னார் கொலேட்ரல் லிகமெண்ட். ஸோ இதுதான் அல்னாவோட ஸ்டைலாய்ட் ப்ரோசஸ். ஸ்டைலாய்ட் ப்ரோசஸோட பேஸில் அட்டாச் ஆகிருக்கிறது அல்னார் கொலேட்ரல் லிகமெண்ட். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது இன்ட்ராஷியஸ் மெம்ப்ரேன். அல்னாவோட லேட்ரல் பார்டரில் அட்டாச் ஆகிருக்கிறது தான் இன்ட்ராஷியஸ் மெம்ப்ரேன். இந்த இன்ட்ராஷியஸ் மெம்ப்ரேன் ஒன்றும் இல்லை, ரேடியஸும் அல்னாவும் பிரிஞ்சு போகாமல் ரெண்டுத்தையும் அப்படியே அட்டாச் பண்ணுறது தான் இந்த இன்ட்ராஷியஸ் மெம்ப்ரேன். அல்னாவோட லேட்ரல் சைடில் தான் ரேடியஸ் போன் வந்து அட்டாச் ஆகும். ஸோ ரேடியஸ் போனுக்கு அல்னாவோட லேட்ரல் மார்ஜின்லேருந்து லேட்ரல் பார்டர்லேருந்து அட்டாச் ஆகி அங்கே போகிற லிகமெண்ட் தான் இன்ட்ராஷியஸ் லிகமெண்ட். அல்னாவோட ஃபுல் லேட்ரல் பார்டரில் அட்டாச் ஆகிருக்கிறதா இன்ட்ராஷியஸ் மெம்ப்ரேன். இன்ட்ராஷியஸ் மெம்ப்ரேன்னாலும் இன்ட்ராஷியஸ் லிகமெண்ட்னாலும் ஒன்று தான். ஸோ அல்னாவோட லேட்ரல் பார்டரில் அட்டாச் ஆகிறது இன்ட்ராஷியஸ் மெம்ப்ரேன். ஸோ அல்னா மேலே நம்ம பார்த்த 5 லிகமெண்ட்ஸையும் ரிவைஸ் பண்ணுறோம். முதல்ல பார்த்தது ஓப்ளிக் லிகமெண்ட், கொரோனாய்ட் ப்ராசஸோட
கீழே இருக்கிற அல்னார் டியூப்ரோசிட்டியோட லேட்ரல் சைடில் இருந்து அட்டாச் ஆயிருந்துச்சு. அடுத்தது ஆனுலார் லிகமெண்ட் ரேடியல் நாட்ஸோட ஆன்டீரியர் அண்ட் பொஸ்டீரியர் மார்ஜினில் அட்டாச் ஆயிருந்தது ஆனுலார் லிகமெண்ட். அடுத்தது கேப்சுலார் லிகமெண்ட் ஆஃப் எல்போ ஜாயிண்ட் ட்ராக்லியர் நாட்ஸோட ஃபுல் மார்ஜின்லேயும் அட்டாச் ஆயிருந்தது கேப்சுலார் லிகமெண்ட் ஆஃப் எல்போ. அடுத்தது அல்னார் கொலேட்ரல் லிகமெண்ட் அல்னாவோட ஸ்டைலாய்ட் ப்ராசஸோட பேஸில் அட்டாச் ஆயிருந்தது அல்னார் கொலேட்ரல் லிகமெண்ட். அடுத்தது இன்ட்ராஷியஸ் மெம்பரேன் லேட்ரல் பார்டரில் அட்டாச் ஆகிருக்கிறது இன்ட்ராஷியஸ் மெம்பரேன். இவ்வளோ தான் அல்னா மேலே இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ். அல்னா மேலே இருக்கிற 18 ஸ்ட்ரக்சர்ஸையும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் attachments of ulna. Thank you.